வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு அங்கே நிற்கிறேன்டா போகும் சிட்டியில் நிற்கிறேன். ஜெர்மனியில் இருக்கிற போகும் நகரத்தில் இருக்கிறேன். இதுதான் அந்த பேக்பவு மியூசியம்னு சொல்கிறது. இது 1930 ஆரம்பிக்கப்பட்டது. 1ஆம் தேதி ஏப்ரல் மாதம் அளவில் தொடங்கினவங்க. இது இப்போ ஒரு மியூசியமாக இருக்குது. முந்தி நிலக்கரி இதுக்குள்ளே எடுக்கிறதுக்காக இது தோண்டப்பட்டது. அது நிலக்கரி மட்டும் இல்லை, உப்பு, தங்கம், இப்படியான வேறு வேறு உலோகங்கள் அதுகள் எடுக்கிறதுக்காக இது முந்தி ஆரம்பிக்கப்பட்டது. இதை இப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. இப்போ திருத்துறாங்க, அதனால் மூடி வச்சிருக்கு. இல்லாட்டி மேலுக்கு இந்த டவர் நல்ல வடிவாக தெரியும். இடத்துக்கிட்டேன்னு வந்தனாண்டா இதில் இன்றைக்கு பெரிய ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஒன்று நடக்குது. இதை இன்றைக்கு பார்த்து என்னென்ன சாப்பாடுகள் இன்றைக்கு விற்கிறாங்கன்னு பார்த்துட்டு போகலாமன்ட்டு வந்தேன் நான். அப்போ இதை பற்றியும் ஒரு காட்டுறேன். இந்த மியூசியம் பெரிய காசு இல்லை. நீங்கள் இதுக்குள்ள டிக்கெட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் சரியான ஆழத்தில் போய் கீழே மட்டும் போய் வடிவை பார்த்துட்டு வரலாம். ஸ்கூல் பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு காட்டுறவங்க பெரியாக்கள் பார்க்குறனாலும் தாராளமாக வரலாம். நேற்றைக்கு தான் இந்த இடத்துல வீடியோ எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன்னா நேற்றைக்கு மழைண்டா பயங்கர மழை பெஞ்சது, அசையலாமல் போச்சுது. இன்றைக்கு கடவுளேண்டு பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல வெயில். இப்போ மத்தியானத்துக்கு பிறகு இருக்கிறபடியாக இப்போ இதில் வந்திருக்கிறேன். பார்ப்போம் இங்கே என்னென்ன சாப்பாடுகள் விற்கிறாங்களேண்டு. அது மட்டும் இல்லை, இங்கே இது லைவ் மியூசிக்கோட சேர்த்து தான் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. அப்போ அது என்னென்ன மியூசிக்கை போட்டு காப்பி ரைட்ஸ் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஒருக்கா பார்ப்போம் இதையும். இது நார்மலாகவே ஒரு வடிவான பார்க்க உண்டு. இதில் சும்மாவே எப்போவுமே நல்ல வெயிலண்டா நல்ல வெதரண்டா சனங்கள் இந்த இதில் அப்படியே இருந்து ஒரு துணியை விரிச்சிட்டு இருந்து பிக்னிக் மாதிரி எல்லாம் செய்து இப்போ இருந்துட்டு போவாங்க. அதில் ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. இதுக்கு பின்னுக்கு தான் போகுமனுடைய அந்த பெரிய மெயின் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் அடிக்கிறபடியாக சனம் எல்லாத்தையும் சாப்பாடுகளை வாங்கிட்டு நல்ல வடிவாக என்ஜாய் பண்ணுது பாருங்க. உள்ளே பூந்து பார்ப்போம் என்னென்ன சாப்பாடுகளை வச்சுருக்காங்களேன்ட்டு. ஊறுறது பறக்கிறது எல்லாத்தையும் இன்றைக்கு பொறிச்சு விற்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இன்றைக்கு என்ன கிடைக்குதுண்டு. சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு சாமான்லாம் வச்சுருக்காங்க. ஓ பரவாயில்ல, சின்ன பிள்ளைகளுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய வச்சுக்காங்க ஃபேமிலியோட வந்தால். ஓ எல்லாம் கிட்ஸு. வித்தியாசமான பர்கர் எல்லாம் இருக்கப்பா. Aber ich halte es. ஓ இந்த தமிழ் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கு, அஸ்வினி. இந்தியன் ஃபுட்.
எனக்கே தெரியல இங்கே ஒரு தமிழ் கடை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. பரவாயில்ல, இன்றைக்கி வாங்கி குடிக்கலாம், சாப்பிட்லாம். சரி, தமிழ் சாப்பாடு நடுவு தானே சாப்பிட்றோம் நாங்கள், இங்கே ஒரு சாப்பிட்லாம். இதுதான் அந்த மியூசியம். ஆனால் நல்லபடியாக என்ஜாய் பண்ணுது. Asvi Deep Canadian Bochum. தமிழாக்கள்ல வணக்கம். வணக்கம். தமிழா நீங்க? ஓகே ஓகே. நான் எதிர்பார்க்கல தமிழாக்கள் ஃபுட் ட்ரக்கில் இருக்குமாண்டு. அதுவும் கூடயா? ரெண்டும் கூட தான். நல்ல விஷயம், நல்லது. ஓ ஓ Also mehr für umsonst. சாப்பாடா பாப்போம். வித்தியாசமான சாப்பாடு இருக்கு. Ja, lass doch mal einen bisschen spielen. Lass mal einen Durchgang nochmal machen. Sollen wir nicht mal anders machen, so mit Schock? Ich kenn's aber nicht so. Ja, Sekunde. Eigentlich man muss mehr da. Tatütata. Viel Erfolg beim Mischen. Wird schon. Wird schon, ne? Cocktail Bus. Oh ja, das ist ein bisschen interessant. Das ist auch wichtig.
Давай, заказывай. 30 halb. Ein bisschen Senf bitte. கடை வடிவ பிரசன் பண்ணியிருக்காங்க. Gözleme yapıyorlar, o yüzden böyle ormanlık alanda var. Durduruyorlar işte, film. எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. இப்போவே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் நிறைய சனம் வரப்போகுது. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய இரும்பொண்டை போட்டு வச்சுக்காங்க இந்த பெரிய இதுக்கு மேலே. இண்டிஷா ஸ்பெஷாலிட்டி, இந்தியன் ஸ்பெஷல் விற்கிறாங்க. பட்டிஸ் மாதிரியெல்லாம் செய்து வைக்கிறாங்க. எஸ்ப்ரெஸோ, காஃபி டு கோ, வாட் இஸ் திஸ்? ஓகே, சீஸ் ஸ்டேக். நல்லா இருக்கு. இதுக்கு எவ்வளோ பெரிய கியூ அப்பா. இவ்வளோ பேருக்கும் சாப்பாடு செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள சாப்பாடு முடிஞ்சிடும். Oder bist du einfach so, ah ja, okay, natürlich, hier ist meine Karte. Und dann machst du dir auch Ich kann einmal Poffertjes mit Puderzucker bitte. இது நல்லா இருக்கும் போல பார்க்க. குட் ஹவுஸ். Italienisch oder? Das ist holländisch. Ah, holländisch, ja. Mini-Pfannkuchen. Mini-Pfannkuchen, lecker. Ja. Das sieht gut aus. மினி பேன் கேக்கா பார்க்க நல்லா தான் இருக்கு. வாங்கி சாப்பிடுவோம் கொஞ்ச நேரத்தில். ரவுண்ட் அடிச்சுட்டு சோறு கறி எல்லாமே கொடுக்குறாங்க. சோறும் கடலை கறியும் கொடுக்குறாங்க. எல்லா கடையிலையும் ஈஸியாக இருக்கும். Wenn es liegt, kann man sich auch hinsetzen bei dem wahrscheinlich. Der Typ jetzt innerhalb von 3 Tagen. Ja, ja. கடை அட இதுவும் பிஸியா. எல்லா கடைக்கும் கியூ. அண்டா உடனே போய் வாங்கிடலாம். இந்த பெரிய கியூவில் இருந்து தான் வாங்க முடியும். இதுக்கும் அங்கேருந்து கியூ தொடங்குது.
இப்படி ஒரு டிராக்டரை கொண்டு வந்து இதில் ஆக்களை ஏற்றி கொண்டு இப்படியே ஊரை சுற்றி காட்டி கொண்டு தூக்கிறாங்க. சரி, நல்ல ஐடியா இல்லை? ஒரு டிராக்டரில் இப்படி ஒரு இதை வச்சுட்டு ஊரை சுற்றி பார்க்குற ஆக்களுக்கு பாருங்கள் அப்படி இருக்காங்க. நல்ல ஒரு இது சனம் இருந்து ஃபன்னாக என்ஜாய் பண்ணும். ஊரில் இருக்கிற சும்மா இருக்கிற டிராக்டரை இப்படி யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் நல்ல வடிவாக இருக்கும். நல்ல மரங்கள் எல்லாம் இங்கே பார்க்க எல்லாம் இருக்குது. ரெண்டு பக்கம் மரங்கள் நல்ல வடிவாக இருக்குது. வாவ், வெயில் அடிக்குது. சைக்கிளில் வந்து அங்கே இருந்து வரைக்கும் சூப்பராக இருக்கும். இந்த சைக்கிள் பாதையில் எல்லாம் பார்த்து கொண்டு போகலாம். நல்ல வடிவான இடம் நினைக்கிறேன். அதுக்கு பின்னால் பெரிய பார்க்க ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னு சைக்கிளில் ஃபேமிலியாக போகுது. பாவம், அதில் வேறு ஒரு ஆளுகள் வந்துட்டு ஹலோ வடிவான ரோட்டப்பா.